பாலஸ்தீன விடுதலையே ஹமாஸுடைய நோக்கம். இஸ்ரேலுடைய இன்றைய பலத்துக்கு முன்ன இது சாத்தியமான தெரியாது. ஆனா ஹமாஸ் ஒரு தனி ஆள் கிடையாது. சிரியா, ஈரான், லெபனான், எகிப்து, சவுதி அரேபியான்னு பல நாடுகளோட துணையும், இஸ்புல்லா மாதிரியான பிற ஆயுதம் ஏந்திய போராட்ட குழுக்களோட துணையும் இருக்கு. ஹமாஸுக்கு ஏன் இவ்வளவு ஆதரவு அப்படின்றத அதனுடைய வளர்ச்சியிலேயே போய் பார்த்தாங்க. இஸ்ரேல்ல இருக்கிற பல போராட்ட குழுக்களுக்கு மத்தியில 10ஓட 11 தான் இதுவும் இருந்தது. ஆனா 1990களில் பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் பவர்ல இருந்த வரைதான் PLOன்னு சொல்லப்படுற பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனோட நோக்கமும் ஹமாஸுடைய நோக்கமும் வேற வேற கிடையாது. ரெண்டு அமைப்புகளுமே யுனைடெட் அரப் மூவ்மெண்ட்டையும் பாலஸ்தீன் லிபரேஷனையும் பேசின அமைப்புகள் தான். ஆனா செயல்பாடுகள்ல ரெண்டுக்கும் வேற வேற ஸ்டைல் இருந்தது. PLO ரொம்ப அமைதியான முறையில இல்ல மென்மையான முறையில பாலஸ்தீன விடுதலையை முன்னெடுத்தாங்க. ஆனா ஹமாஸுடைய ஸ்டைல் ஆயுதம் ஏந்திய தீவிர போராட்டம். அதனால ரெண்டு அமைப்புகளும் நேர் எதிராகவே செயல்பட்டாங்க. PLO வழியில போனா பாலஸ்தீனம் கிடைக்காதுன்னு தங்களோட எதிர்ப்பை இதன் பிறகு தீவிரப்படுத்தினாங்க ஹமாஸ். பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தோட சின்னமா பார்க்கப்படுற யாசர் அரஃபத் 2004 இறந்த பிறகு ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப தீவிரமான போராட்டத்துல இறங்குனது ஹமாஸ். அதன் பிறகு ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுற மிகப்பெரிய போராட்ட குழு ஆனது. ஆனா அதெல்லாம் பாலஸ்தீனத்துல மட்டும்தான். அமெரிக்கா, பிரிட்டன், இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள் ஹமாஸை தீவிரவாத குழுக்களா அறிவிச்சாங்க. நாளாக அமைதி ஒப்பந்தம் ரெண்டு நாட்டிலேயுமே மீறப்பட்டது. இன்னும் அந்த பகுதியில பதட்டங்களை அதிகரிச்சது. இஸ்ரேல்ல பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து இரண்டாம் தர குடிமக்களா நடத்தப்படுறதும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் செயல்படுறதும் ஹமாஸுடைய போராட்ட குணத்தை தீவிரப்படுத்தும். கத்தார், மத்திய கிழக்கு நாடுகள், சிரியா, ஈரான்னு சில நாடுகளோடும் சில போராட்ட குழுக்களுடனும் சேர்ந்து இஸ்ரேலை ஹமாஸ் எதிர்க்க தொடங்கியது. தொடர் வெடிகுண்டு தாக்குதல், பேருந்து தாக்குதல், தற்கொலை படை தாக்குதல்னு போராட்டம் வன்முறை தாக்குதலா மாற தொடங்கிச்சு. இந்த நேரத்துல தான் ஹமாஸுக்கு அரசியல் அதிகாரமும் கிடைச்சது. ஹமாஸ் ஆயுதமேந்தி தொடர்ந்து போராடினாலும் இன்னொரு பக்கம் தங்களோட மக்களுக்காக சமூக சேவைகளையும் செய்துட்டே வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ்னு தொடர்ந்து மக்களுக்கும் செய்து வந்த பணிகளால ஹமாஸுக்கு ஆதரவும் கிடைச்சது. குறிப்பா காசா பகுதியில 2006 தேர்தலில் ஹமாஸுக்கு வெற்றி கிடைக்கவே பாலஸ்தீன அரசியல்ல தவிர்க்க முடியாத சக்தியா மாறினாங்க. இதன் பிறகு அரசியலும் சண்டையுமா ஹமாஸுடைய வரலாறு எழுதப்பட்டது. 90களில் இருந்த அதே ஆக்ரோஷத்தோட ஹமாஸ் இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல இறங்கி இஸ்ரேலை தொடர்ந்து எதிர்த்துட்டு வருது. இதோட தொடர்ச்சி ஐநா சபையில அப்சர்வர் ஸ்டேட்ங்கிற அந்தஸ்து பாலஸ்தீனத்துக்கு கிடைச்சது. அப்சர்வர் ஸ்டேட் அப்படின்னா ஐநால நடக்கிற பொதுக்கூட்டங்கள்ல பேசவும் முடியும், எந்த ஓட்டும் போட முடியாது. ஆனா இதன் மூலமா பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச சபையில தங்களோட வாதங்களை முன்வைக்க முடிஞ்சது. இப்படி பாலஸ்தீனத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது ஹமாஸ் அமைப்போட தலைவர் அகமது ஜபாரி இஸ்ரேல்ல கொல்லப்பட்டது ஹமாஸுக்கு அதிர்ச்சியையும் கோபத்தையும் உண்டு பண்ணுச்சு. அப்போ தொடங்கின போராட்டம் தான் இப்ப 10 ஆண்டுகளா இஸ்ரேலுக்கு ஹமாஸ் தாக்குதல் நடந்த காரணமான புள்ளியா இருக்கு. இதன் பிறகு இஸ்ரேல்ல நடக்கிற மத மோதல், அல் அக்ஸா மசூதி, ஜெருசலத்துக்கான போராட்டம்னு நிறைய காரணங்களும் ஹமாஸ் இஸ்ரேலை எதிர்க்கிறதுக்கான காரணமாகவும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு.